சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். திமுகவின் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் சார்பில் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார். அதாவது குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போட்டியிடக்கூடிய திமுகவுடைய வேட்பாளர்கள், அதே போன்று அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உள்ளிட்ட நிர்வாகிகளை அழைத்து இன்று தினம் ஒரு காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள்ல திமுக வேட்பாளர்கள், திமுக பகுதி நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய வட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் விருப்பமனு தாக்கல் செய்தவர்களும் இந்த காணொலி வாயிலாக கிடைக்கக்கூடிய ஆலோசனை பங்கேற்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் குறிப்பாக தேர்தல் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. களத்தில் அவர் பிரச்சாரத்தை தொடங்கிய போதும் கூட மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான மைய காரணமாக அது குறிப்பிட்டாலும் கூட தேர்தலில் எதிரில் இருக்கக்கூடிய யாரையும் குறைவாக மதிப்பிட்டுவிடக்கூடாது என்றும், அதே நேரத்தில் கட்சியின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வியூகங்கள் அமைக்கப்பட்டு அதை செயல்படுத்துவதற்கான திட்டமிடலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முறையே கடைபிடித்து செயலாற்றுவர்களுக்கு பாராட்டும், அதே நேரத்தில் பலருக்கு தங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி இருக்கக்கூடியதை உணர்வதாகவும், அதனை போக்குவதற்காக அவர்களை அழைத்து இந்த முறை அவர்கள் அனைவரையும் சாந்தப்படுத்தி அதற்கு அடுத்த முறையில் அடையக்கூடிய அமையும் போது அவர்கள் தகுதிக்கேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை வழங்கும் விதமாகவும் இன்று முதலமைச்சர் இந்த காணொலி ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்தும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில வேலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் அறிவுறுத்தல் கொடுப்பதற்காகவே இந்த காணொலி ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை யாரேனும் இது தவறுதல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலோ அல்லது வேலை செய்யாமல் தவறினாலோ அவர்கள் மீது தேர்தல் நேரத்தின் போதே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்திருந்தார். அதை மீண்டும் அவரிடம் அழுத்தம் திருத்துவதாக சொல்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல மாவட்டங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய சூழலில் இன்னும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய விவரங்கள் வரவில்லை. எனவே வேட்பாளர் விவரங்கள் வெளியானதும் காங்கிரஸ் கட்சியினருடன் இணைந்து அவர்களை உடனடியாக களத்தில் கொண்டு சென்று பணிகளை மேற்கொள்வதற்கான திட்டமிடல் செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் இந்த காணொலி வாயிலான ஆலோசனை மூலமாக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கா.